பீகாருடைய வெற்றி போலியானது சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? பட்டவர்த்தனமா மக்கள் ஓட்டு போட்டு இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனை பேர் வெற்றி பெற்று நான் கேட்கிறேன். 40 உங்களுக்கு வரும்பொழுது உடனே வாக்காளர் மெஷின் நல்லா வேலை செஞ்சிருது, எல்லாமே நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பாஜக வெற்றி பெற்றா மட்டும் அது போலி ஆயிடுதா? ஆக நீங்க காலியாக போறீங்க, அதுதான் போலி போலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால அங்க எஃப்ஐஆர் போலி, அங்க எஸ்ஐஆர் போலின்னு சொன்னீங்கன்னா இங்க எஸ்ஐஆர் உங்களை காலி பண்ண போகுது. அதுக்காக உடனே எஸ்ஐஆரை வச்சு வெற்றி பெறாங்கன்னு இல்லை, போலி வாக்காளர்களை வச்சு நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. அந்த போலி வாக்காளர்களை நீக்கும் பொழுது அந்த வெற்றி போலியில் இருந்து உண்மையான வெற்றியாக வருகிறது என்பதான் எனது கருத்து. நாங்க இப்போ மும்முரப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். பீகார் தேர்தலுக்கு பின்னால் இல்லை, ஏற்கனவே நாங்க எல்லா இடத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு, பணி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட வரவேற்க இருக்கிறார்கள். ஒரு நல்ல திருப்பம். உண்மையிலேயே பாரத பிரதமர் பீகாருக்குல இருந்து வெற்றியோடு இங்கே வருகிறார். அந்த வெற்றி இங்கும் பிரதிபலிக்கும் என்பது எனது கருத்து. நன்றி.